அப்போ பைபிள் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பிசாசு வந்தோன்னா அப்பாட்ட ஓடாத. பிசாசு வந்து அவனுக்கு எதிர்த்து நில்லு. காரணம் கேட்காத. ஒரு கரப்பாம்பூச்சி வீட்டுக்குள்ள வந்துருச்சு, உடனே முழங்கால் போடுங்க எல்லாரும். இயேசுவே, பிதாவே, இந்த கரப்பாம்பூச்சி வந்தது காரணம் யார்? என்னுடைய பாவமா, அல்ல வந்து உலகத்தின் சாபமா, அல்ல கடைசி கால மோகமா, இல்லை வந்து எங்களுடைய ரோகமா? இப்படி நீ கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே கரப்பாம்பூச்சி வந்து வந்து என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிடும். அதுக்கெல்லாம் சித்தமே கேட்க மாட்டேன்றீங்க. தப்புன்னு ஒரு செருப்படுத்த அடிச்சிடுற. நீ என்னைக்கு பிசாசையும் கரப்பாம்பூச்சி லெவலில் வைக்கிறியோ அன்னைக்கு நீ சித்தமே கேட்க மாட்டையா, செருப்படுத்த அடிச்சிருவையா நீ. செருப்பு எது? ஆயத்தம் என்னும் பாதரட்சை, சுவிசேஷம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தான் பிசாசு அடிக்கிறதுக்கான ஒரே ஆயுதம். நீ கேட்கவே வேண்டாம். இதில் என்ன கேள்வி? பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக. அப்படின்னா அங்கே நடக்கிறதா இங்கே நடக்கும்னு அர்த்தம். பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக. அப்படின்னா அங்கே நடக்கிறதா இங்கே நடக்கும்னு அர்த்தம். நேற்று ஒரு பிரகஸ்பதி வந்து என்ன பண்ணிட்டாப்புல, அப்போ அங்கே நடக்கிறதா இங்கே நடக்குன்னா அங்கே வந்து இந்த தங்க ரோடு போட்டிருக்காங்க. இல்லை, எங்கேருந்து தான் கிளம்புறீங்கன்னு எனக்கு தெரில. அங்கே தங்க ரோடு இருக்குது, இங்கே தார் ரோடு இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே மரணம் இல்லை, இங்கே மரணம் இருக்குன்னா மரணத்துக்கு எதிராக பிரசங்கம் பண்ணுறீங்களே, அப்போ தார் ரோட்டுக்கு எதிராக பிரசங்கம் பண்ணுங்கன்றேன். இல்லை, இப்போ எப்படி வந்து அதாவது நம்ம தார் ரோட்டுக்கு எதிராக தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். தரித்திரத்துக்கு எதிராக பிரசங்கம் பண்ணுறதுன்னா என்ன? ஐஸ்வர்யத்தின் பூமிக்குள்ள கொண்டு வரணும் என்ன? பரலோகத்தில் இருக்கிற அந்த செழிப்பு பூமி கொண்டு வரணும் தானே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். தார் ரோட்டுக்கு தனியாக பண்ணணும், அப்புறம் சிமெண்ட் ரோட்டுக்கு தனியாக பண்ணணுமா? ஐஸ்வர்யத்துக்கு பண்ணுறோம், அதுலேயே தார் ரோட்டுக்கு எதிராக வந்துடுது இல்லை? என்ன கொடுமை, என்ன ஒன்றும் புரியலையே உனக்கு என்னென்னு? இப்படி அங்கே நடக்கிற எல்லாம் இங்கே நடக்கணும்னா அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அங்கே ஆலயமே இல்லைன்னா இங்கே ஆலயத்தில் அடிச்சு, இங்கேயும் ஆலயமே கிடையாது. ஆலயம் நம்ம தானே ஆலயம். அப்போ கட்டி வச்சிருக்க அதெல்லாம் சபை. சபை என்பது கேதர் ஆகிறதுக்கான இடம். நாமே அங்கே சபையாக கூடியிருக்கிறோம், அது ஒரு பில்டிங். அப்போ நீங்கள் இதை இடிக்கணும்னா பரலோகத்தை நீங்கள் இடிக்கணும். ஏன்னா பரலோகம் வந்து அங்கே வந்து எல்லாரும் கேதர் ஆகிறதுக்கான ஒரு பில்டிங் உங்கள் கணக்குப்படி. ஸோ அதனால் புதுசாக ஏதாச்சும் கண்டுபிடிச்சு நான் அவளோட வந்து டப்புன்னு டைப் பண்ணியிருக்கேன். வழக்காட பதட்டமாகி போனால் வந்து உன் எதிராளி ஒன்று வெட்கப்படுத்துவான் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அது எல்லாமே வந்து முற்றிலும் மதியீனமான ஒரு விஷயம், அதை விட்டுருவோம். இப்போ என்னென்னா வந்து பரலோகத்தில் இப்படி சித்தம் செய்யப்படுவதில் பூமியில் இப்படி சித்தம் செய்யப்படுவதாக அப்படின்னாலே அந்த ஒரே வரிக்குள்ளே பிசாசுள்ள வரக்கூடாதுன்றது அதற்குள்ள அடக்கம், அவ்வளோதான். அப்புறம் இந்த வியாதி எதுக்கு வந்துச்சு, அந்த வியாதி எதுக்கு வந்துச்சு? புரியலையே சார் எனக்கு. இங்கே அவர் சித்தம் தான் செய்யப்படணும். அதுக்காண்டி இயேசு ரத்தம் சிந்திட்டாரு, துரைத்தனங்களை அதிகாரம் உறிந்து கொண்டு வெளியரங்க குளமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. எளிமையாக இருக்கிறவனுக்கு சுவிசேஷம் தெளிவாக புரியுது. Gospel is very simple, but it is made complicated by the preachers only. சுவிசேஷம் எளிமையானது, அது பிரசங்கிக்கிறவர்களால் அது கடுமையானதாக, குழப்பமானதாக, காம்ப்ளிகேட் ஆனதாக மாற்றப்படுகிறது. ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வந்திருக்குன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே அங்கே இருக்க கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே சித்தம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் சித்தம் தான் இப்போ வந்து நிறைவேறிட்டு இருக்கு, நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்கிற இடத்துல நீ வர வேண்டும். அதனால பைபிள் சொல்லு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போகலாம். எப்படி இருக்கு வசனம்? ஓடி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, ஓடி போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, ஓடி போவதற்கான நிகழ்தகவு இருக்கிறது. அப்படிலாம் இல்லை. ஓடி போவதற்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லல. ஓடி போவான் என்பது ப்ராபபிலிட்டி இல்லை, ப்ராமிஸ். உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த ப்ராமிஸ் என்ன தெரியுமா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்களுக்கு எனக்கு அவர் கொடுத்த ப்ராமிஸ், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓடி போவான் என்பது இட்ஸ் a prophecy, இட்ஸ் a promise. அது வந்து ஒரு நிகழ்தகவு கிடையாது. சில நேரம் போவான், அவன் போவான் அப்படின்றது உங்களுக்கு அவர் கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம். அப்புறம் என்ன சார் உங்களுக்கு குழப்பம்? அவன் போய்த்தான் ஆகணும். அவன் யாராகணும் இருந்துட்டு போய்த்தான் ஆகணும். பிசாசை பற்றி ஓவராக பேசுறது. இந்த ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தலையில் கை வச்சு, உன்னை பிசாசு கடுமையாக சோதிக்க போகிறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டார் ப்ராஃபஸி. இவன் என்ன செஞ்சுட்டான், பார்க்குற ஆளெல்லாம் பார்த்து, பிசாசு என்ன சோதிப்பானா சார், சார் பிசாசு என்ன சோதிப்பானா சார். ஊழியக்காரே சொல்லிட்டார், பிசாசு என்ன சோதிப்பான்னு பார்க்குறவனுக்கெல்லாம் கன்ஃபஸ் பண்ணுறான். அப்போ யதார்த்த இன்னொரு ஊழியர் வந்தவரையும் கூட்டிங்க வா, என்ன சொல்லிட்டு இருக்கேன், பிசாசு என்ன சோதிப்பானா சார், உன்னை மட்டுமா சோதிக்கிறான்,
எங்களெல்லாம் விட்டுற போகிறானே, அம்புட்டு பிறகு ஜோதிச்சுட்டு தாண்டா இருக்கான். இது ஒரு ப்ராஃபஸின் வேறு சொல்லிகிட்டு இருக்கிற வந்து மண்டையில் அடிக்க போகிறேன்னு சொல்லி அப்புறம் கரெக்ட் பண்ணி விட்டார் அவனை. இப்படி வந்து இல்லாததை இன்புட் பண்ணி விட்டு போயிடுது. அதனோட விளைவு என்னென்னா, நீங்கள் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு. மனுஷன் அதை வந்து உருப்போட ஆரம்பிச்சிடறான். Devil tempts everyone, but this kind of people, they are tempting devil. பிசாசு எல்லாரையும் சோதிக்கிறான், ஆனால் இவங்க பிசாசையே சோதிக்கிறான். அவனை இழுக்குதான். பிசாசுக்கு வந்து அவன் வந்து இழுக்கிறான் பிசாசை. அன்புக்குரியவர்களே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்பான். இப்போ இந்த இடத்துல யார் எதிர்த்து நிற்பான்? புருஷன் தான் எதிர்த்து நிற்பானா? பிள்ளைகள் எதிர்த்து நிற்பதில்லை. அவன் உபவாச ஜெபத்தை போட்டு குய்யோமியோன்னு கத்த போயிடுவான். ஆனால் பிள்ளைகள் மட்டும் எதிர்த்து நின்று ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். இயேசு பேசினார். நல்லா கவனிங்க, இயேசு பேசினார். லாசருவே வெளியே வா என்று சொல்லி பேசினார். இயேசு வந்து காற்றை எறையாதே, கடலை அமைதலா என்று பேசினார். இயேசு காட்டத்தை மரத்தை பார்த்து பேசினார். செவிட்டு ஆவியை பார்த்து பேசினார். வியாதியை பார்த்து பேசினார். பிரச்சனையை பார்த்து பேசினார். மோசே செங்கடலை பார்த்து பேசினான். யோசுவா சூரியனை பார்த்து பேசினான். மற்றவர்கள் எல்லாம் முறையிட்டார்கள், இவர்கள் மாத்திரம் பேசினார்கள். இந்த உலகம் முறையிடுகிறவர்களுக்காக காத்திருக்கவில்லை, சர்வ சிருஷ்டியும் பேசுகிறவர்களுக்காய் காத்திருக்கிறது. உனக்குள்ள ஒரு குமாரன் ஒளிந்திருக்கிறான். பரிசுத்த ஆவியான இந்த நாளிலே மறுரூபப்படுத்தி வெளியேற்றி அந்த புத்திரத்துவத்தை கொண்டு வருவாராக. உங்களால் சின்ன லெவலில் நீங்கள் பேச ஆரம்பிங்கன்றேன் நான். நீங்கள் பேசுங்க, அது அப்படியே வெளியே வரும், வெளியே வரும். நான் ஒன்று சொல்லவா, புத்திரர்கள் வெளிப்பட்டாங்கன்னா இந்த உலகம் சீக்கிரமாக காணானா மாறிடும். அந்த நியூ ஜெருசலேம் வந்துடும். புத்திரர்கள் வெளிப்படலைன்னா, யுத்தம் செய்யக்கூடிய மனநிலை புத்திரனுக்கு வரலனா, அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்து அந்த தைரியமும் அந்த வைராக்கியமும் தேவ பிள்ளைகளுக்கு வரல அப்படின்னா, அந்த நியூ ஜெருசலேம் வர்றதுக்கான நாட்கள் கூடும். அதாவது அதை ரீச் பண்ணுறதுக்கான நாள் கூடும். ஸோ அந்த நாளை வந்து நீங்கள் கட் ஷார்ட் பண்ணுறதும், அதை வந்து போஸ்ட்போன் பண்ணி இன்னும் வந்து இந்த நாட்களை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும், நீங்கள் புத்திரனாக இருக்க போகிறீங்களா பிள்ளையாக இருக்க போகிறீங்களான்றதை பொறுத்தாக இருக்குது. பிள்ளைகள் யுத்தத்துக்கு பயப்படுவார்கள். புத்திரர்கள் தைரியமாக என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். ஏன்னா புத்திரன்னா யாருன்னா, அப்பாவை பற்றி அறிவு வச்சிருக்கிறவன் புத்திரன். அப்பாவை பற்றி அறிவு இல்லாதவன் தான் பிள்ளை. அதனால தான் பூச்சாண்டி வரான்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து அப்படி தான் அவனை சோறுட்டி வளர்க்குறாங்க. என் அன்புக்குரியவர்களே, 30 வயசில் ஒருத்தனை போய் பூச்சாண்டி வரான் சாப்பிடுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, பூச்சாண்டின்னு ஒருத்தனே கிடையாது அப்படின்னு. என்னைக்கு அறிவு வருதோ அன்னைக்கு நம்ம தைரியம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். அதான் பைபிள் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பாருங்க, 2 வசனம் அப்படி கனெக்ட் ஆகி வருது பாருங்க. ஏன் தெளிந்த புத்திய பிசாசு வர தெளிவாக இருக்கணும்? தெளிவு வரும்போது தான் தைரியம் வருகிறது எனக்கு அன்பானவர்களே. அப்பதான் அந்த யுத்தம்ன்றது ஒரு விஷயமாவே தெரியாம அப்படி கேஷுவலாக நீங்க போறீங்க. முடிக்கப்பட்ட யுத்தத்தை நீங்க என்ன செய்றீங்க? வந்து எக்ஸிக்யூட் பண்றீங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றீங்க. அந்த இடத்துக்கு வரீங்க நீங்க. ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராம் 13ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. எப்படி கானானுக்கு போற அந்த விஷயத்தை இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாங்க. இவங்க பிள்ளைகளாக இருந்து புத்திரனா மாறாதனால அந்த 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 நாளை வந்து போஸ்ட்போன் பண்ணி விட்டு இந்த நாட்களை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாங்க. மனாந்திர நாட்டில் வாசிப்போம். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின், பார்வோன் ஜனங்களை போக விட்டுட்டான். அதாவது எகிப்து வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அதாவது வனாந்திர வாழ்க்கை முடிஞ்சிச்சு. மன்னிக்கும், எகிப்து வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அதை பாவ வாழ்க்கை முடிஞ்சு வெளியே வரோம். வெளியே வந்து பிசாசு போக விட்டுட்டான். போக விட்ட பின்பு வாசிங்க, ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும், பெலிஸ்தியர்கள் வழின்னு ஒன்று இருக்கான், அதில் போனால் ஒரு 10-12 நாளைக்குள்ளே எங்கே போயிடலாம்? கானானுக்கு போயிருக்கலாம். சார் 40 வருஷம் எங்கே சார் இருக்குது? 10-14 நாள் எங்கே சார் இருக்குது? பெலிஸ்தியர்கள் வழியாக போனால் என்னது சொல்லுங்க? ஷார்ட்டு. எதுக்கு? நியூ ஜெருசலேமுக்கு. ஆனால் பெலிஸ்தீனை பார்த்தா இவனுக்கு வந்து என்ன செஞ்சிடறான்? மனசு மடிஞ்சு பயந்துருவான். ஆனால் இதே பெலிஸ்தீனை பின்னாடி தூக்குனாங்க. ஏன் அப்போ தூக்குனாங்க? அப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டாங்க. இப்போ அவன் எடுத்த உடனே போருன்னா இவன் மனம் அடிந்து எகிப்துக்கு ஓடிடுவான் என்று சொல்லி வாசிங்க. தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக விட்டாரு.
உங்கள் மைண்ட் இன்னைக்கு ரெடி ஆகலைன்னு வச்சுக்காங்க, உங்களை சுத்த விட்டுருவாரு. நல்லா தெரிஞ்சுக்காங்க. என்னைக்கு இவங்க எல்லாம் வந்து பெலிஸ்தரை தூக்கிடுவோம் சார், காலி பண்ணிடும் அப்படின்ற முடிவு வந்திருக்கணும். வந்திருந்தான்னா 14 நாளில் போயிருந்துருப்பாங்க. ஆனால் அவன் என்ன செஞ்சுட்டாங்க, யுத்தமா, ஐயோ ஐயோன்ட்டாங்க. பயப்படக்கூடாது சார், பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. கர்த்தர் இருக்கார்ல. சில நேரம் வந்து 4 கோடி ரூபான்னு ஒரு ப்ராஜெக்ட் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் 3.5 கோடி ரூபாய்க்கு முடிங்க சார் அப்படின்னு. 4 கோடி அது முடியாது சார், முடியாது, 3 நான் தர முடியாது, 3 தான் தருவேன், 4 தர முடியாது. அவன் 4 கோடி தான் தரணும், 3 தான் தருவேன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 3 4 நீங்கள் அந்த கணக்கு போயிடுறாங்க, அது பிரச்சனை இல்லை, 30 40 வரைக்கும் கூட போகலாம். அப்போ நான் சொல்லுவேன் 3.5 கோடி தான் ஃபைட் பண்ணுவேன், அவன் 4 கோடி ஃபைட் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சாங்களேன். அது ஒரு 6 மாதமாக போயிட்டுருக்கு. ஒரு நாள் கர்த்தர் கேட்பார், சரி அவன் 3.5 கோடின்னு சொல்லிட்டான்னா இப்போ உன்ட்ட 3.5 கோடி இருக்கா அப்படின்னு கேட்பார். 3.5 கோடி இல்லை, 3.5 கோடியும் உன்ட்ட இல்லை. இப்போ 3.5 கோடி நான் சொன்னாலும் இந்த 3.5 கோடி உனக்கு யார் தரணும் அப்படின்னு கேட்பார். நீங்கள் தான் தரணும் ஆண்டவரே. அப்போ 3.5 கோடி நான் தர்றேன், ஏன் 4 கோடி தரமாட்டேன்னா? பிஸ்னஸ் 4 கோடியிலே முடியும் அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்காங்க, 3.5 கோடி அவர் தராருன்னா 4 தந்துடுவார். அப்போ சாதாரண ஆளை காலி பண்ணுறாருன்னா பெலிஸ்தீனை அவர் காலி பண்ண முடியும். அந்த இடத்துக்கு அவன் வந்திருக்கணும். இந்த எதிரியை தூக்குறவன் அந்த எதிரியை தூக்க முடியாதா? அவன் இவனை தூக்குறது அவனை தூக்காதா? அங்கிற மனநிலைக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்க கானானுக்கு சீக்கிரமாக போயிருந்திருப்பாங்க. இப்போ அந்த மனநிலை இல்லாதனால, புத்திரனுக்குரிய மனநிலை இல்லாததினாலே சீக்கிரத்தில் போய் சேர வேண்டிய கானான் தேசத்துக்கு சுற்றி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. வாசிப்பா அந்த வசனத்தை 2 சேர்த்து ஃபுல்லா. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும், பெலிஸ்தீர்கள் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், தேவன் அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார், சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். என்னத்த அணி அணியா போக சொல்லுங்க? நீ அணி அணியா போன என்ன, வந்து பனியா போன என்ன, சுத்த வச்சுட்டீங்களேடா நீங்க. இந்த டெசிஷன் அவரை எடுக்க வச்சதே இவங்க தானே. உங்கள் மனநிலை ரெடியாக இல்லைன்னா நல்லா தெரிஞ்சுக்காங்களேன், சரி பிள்ளைய மெதுவாக போட்டுன்னு விட்டுருவார். நீங்கள் என்ன முடிவில் இருக்கீங்க? மெதுவாக அடுத்த ஜென்ரேஷன் போகட்டுமா? ஏன்னா இப்போ கிளம்புனாங்களே, இவங்க எவனுமே காணான பார்க்கல, இவங்க யாரும் காணான பார்க்கல, இவங்க அடுத்த ஜென்ரேஷன் தான் பார்த்தாங்க. இப்போ முந்தின ஜென்ரேஷன் எல்லாம் என்ன ஆகி போச்சு, வந்து ஃபைட் பண்ண விரும்பலை, பிசாசு எல்லாம் முறையிட்டுக்கிட்டே இருக்குன்னா சரி ஓகே அப்படியே சுற்றி மெதுவாக கூப்பிட்டு போவான்னு மெதுவாக பாட்டை காணான் பயணமோ தூரம் அப்படின்னு போயிட்டாங்க. கடைசியில் வனாந்திரவா யாத்திரையில் பாட்டு ஃபுல்லாக யாத்திரை, வனாந்திரம், பாலைவன சோலை எல்லாம் இப்படியே முடிஞ்சிருச்சு, பாலைவனத்தோடய கனெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் திடீர்னு ஒரு குரூப் வருது, வந்து பரம எருசலேமே அப்படி இறங்குது. அந்த குரூப்பு பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. இந்த குரூப்ல எப்படி பாடிட்டு இருக்கு, வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, திரும்ப முட்டை முடிச்ச தூக்கி நடந்திடுவேன் அப்படியே போயிட்டு இருந்தாங்க. ஆனால் சில குரூப் மட்டும்தான் முன்பாக வைக்கப்பட்ட அந்த பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அந்த மனநிலைக்குள் கடந்து வாருங்கள். அவன் சொன்னா, இவங்க நல்லா நீங்கள் கவனிக்கணுங்க, நல்லா நீங்கள் கவனிக்கணும். இந்த 12 பேர் வேவு பார்க்க போனவங்கள 10 பேர் சொன்னாங்க, எதிரிகள் ஹைட்டுயா வெயிட்டியா 6 அடி, அவன் வந்து 15 அடியா 15 முழம்ன்றான். 15 முழம்னா ஒரு முளத்துக்கு 1.5 அடின்றான். என்ன கணக்கு வழக்குன்னே தெரில. அவன் வந்து இவ்வளோ ஹைட் அவ்வளோ ஹைட் இல்லை, எல்லாம் லேம்ப் போஸ்ட் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாம் அந்த 10 பேரும் அந்த எதிரியோட ஹைட்டு வெயிட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். 2 பேர் மட்டும் லேண்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவங்க எல்லாம் வந்து எதிரியை பேசினாங்க, அவங்க 2 பேர் மட்டும் அந்த தேசம் இச்சிக்கப்படத்தக்க தேசம் தான், அதுக்காண்டி உசுரே கொடுக்கலாம்டா சாமி, மண்ணு திங்கிற வந்து உடம்ப வந்து இந்த எதிரிக்காக கூட கொடுத்துட்டு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்ற மாதிரி வந்து முடிவெடுத்துட்டான். செத்தாலும் அங்கே சாணுண்டான். முயல் வேட்டைக்கு போகிறவன் வந்து முயல் தான் குறி வைப்பான், ஆனால் மான் வேட்டைக்கு போனவன்
முயல் குறுக்க வந்தாலும் சாப்பிட மாட்டான், அவன் மானுக்கு தான் காத்திருப்பான். குறுக்க 100 மைல் டெம்ப்ட் பண்ணும், நீ போயிடு அமைதியா, நான் வேற எதுக்கு வெயிட் பண்ணுறேன். திருவள்ளுவர் சொல்கிறாரு, ஒருத்தன் வந்து முயலுக்கு ஓடுற பார்த்து குறி வச்சு அடிச்சிட்டான். அடித்த உடனே நேரம் அம்பு போய் முயலை குத்தி சுருண்டு செத்துருச்சு. இவன் எக்ஸு, இவன் எக்ஸு. அடுத்து ஒய் வரான், அவன் யானைக்கு குறி வைக்கிறான், யானைக்கு குறி வைக்கிறான். அப்போ யானை பார்த்து அடிச்சிட்டான். அடித்த உடனே நேரம் அப்போ யானையை குத்திருச்சு. யானை என்ன செஞ்சிருச்சு, தும்பிக்கையில் அப்படின்னு தட்டி விட்டுட்டு அது பாட்டு அப்படின்னு போயிடுச்சு. ஒரு மாதிரி அது குதிரையாது, அப்படி போயிடுச்சு, அது பிளிரிட்டு போயிடுச்சு. இப்போ வள்ளுவர் கேட்குறாரு, இவன் ஒருத்தன் வந்து முயலை அடிச்சிட்டான், செத்துருச்சு. அவன் பெரிய ஆளா, இன்னொருத்தன் யானைக்கு குறி வச்சான், ஆனால் குறி தப்பிருச்சு. எவன்டா பெரிய ஆளு அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு, குறி கரெக்டாக வச்சு ஜெயிச்சாலும் முயலுக்கு குறி வச்சானே அவன் பெரிய ஆள் இல்லடா, குறி தப்புனாலும் யானைக்கு வச்சான் பார், அவன் தான்டா பெரிய ஆளு. செத்துருவோண்டான்னு சொல்லி செத்தான் பாரு, அவன் பெரிய ஆள் இல்லை. ஆனாலும் செத்தாலும் இம்மார்டாலிட்டி பேசிட்டு செத்தான் பாரு, அவன் தான்டா பெரிய ஆளுன்னு பரலோன்னு சொல்லும். குறி தவறினாலும் பரவாயில்ல, யானைக்கு வை குறிய, செத்தாலும் பரவாயில்ல, இம்மார்டாலிட்டி பேசு. ஏனென்றால் யோசுவாவும் காலேப்பும் அந்த இச்சிக்கப்படத்தக்க தேசம் பேசினான். அதனால தான் அவர்கள் வேற ஆவியுடையவர்களாக இருந்தார்கள். பயப்படாதே, உனக்கான பெரிய கரையத்தை இயேசு செலுத்தியிருக்கிறார். உன்னை தொடுகிறவனின் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறாரு, உன் தலைமுடி ஒன்றும் கீழே விழாது என்று சொன்னவர் நம்மை கைவிடுவாரா? நம்ம வேதம் வந்து 1000 பிரச்சனை வரட்டும், முற்றிலும் ஜெயங்கொள்வோம் தானே பைபிள் சொல்லியிருக்கு. 99 ஜெயிச்சிருவ, 1 தோத்துருவன் இருக்கா? உனக்கு எத்தனை பிரச்சனை, எத்தனை பிசாசு எதிர்த்து வந்தாலும் உன் மேல இருக்கிற விதி என்னன்னா, உன்னை குறித்த தேவனுடைய சித்தம் என்னன்னா, நீ முற்றிலும் ஜெயங்கொள்வாய். 1000 பிசாசு இருக்கட்டையா, 1000ஐயும் ஜெயங்கொள்வேன்றதான் என் தலையில் இருக்கிற விதி என்பதை புரிந்து கொள்ளும் போது தான் நீ வந்து புத்திரன். இல்லை இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, வீட்டில் போய் வந்து பழைய கஞ்சி வச்சு சாப்பிட்டு துவையல் சாப்பிட்டு தூங்கோம்னா போயிரு, நீ பிள்ளையை அழைக்கப்பட்டவன், பிள்ளையா இருந்துக்க. ஆனால் புத்திரர்களை இந்த உலகம் தேடிக்கொண்டு இருக்கிறது, புத்திரர்கள் தேடிக்கொண்டு இல்லையா? ஜோமுன், ஆண்டவரே என் மனசு அதை நம்ப மாட்டேன்து, எனக்குள்ள இந்த ரியாக்ஷன் வரலை, எனக்கு உதவி செய்யுங்க, நான் வந்து புத்திரனாய் மாற விரும்புகிறேன்னு சொல்லும்போது உன்னை வந்து அப்படியே மில்லிமீட்டர் வெளியே கொண்டு வருவார் தேவன். கட்டாயம் நடக்கும். விரும்பும் வரலன்னு விட்டுறாத, அது வேணும், நான் புத்திரன் ஆகணும், என்ன செய்யணும்? விரும்ப வேண்டும். பைபிள் சொல்லுது, தீங்கு நாளில் அவனுக்கு எதிர்த்து நிற்கவும். எபேசியர் சொல்லுது, தீங்கு நாள் என்ன செய்யணுமா? குய்யும் அழக்கூடாதான். தீங்கு நாள் என்ன சார் செய்யணும் சொல்லுங்க? அவைகளுக்கு சொல்லுப்பா தம்பி, என்ன செய்யணுமா? எதிர்த்து நிற்க வேண்டும். எபேசியர் 6. சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளும் சொல்லும்போது அவனை எதிர்த்து நிற்கவும், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கவும். எத்தனை எதிர்த்துன்னு வருது பாருங்க. அப்ப நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்க? சொல்லுங்க, எதிர்த்து நிற்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். கொரோனா எதிர்த்து நில், வெட்டுக்கிளி எதிர்த்து நில். எப்ப எதிர்த்து நிற்ப? இது தேவ சித்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளும் போதுதான் அந்த புத்திரன் தான் புரிஞ்சுக்கிறான். பிள்ளைகள்லாம் இது ஒரு வேளை கடைசி கால சம்பவம் போல. கடைசி கால சம்பவம் என்றால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எழுப்புதல் வரும்னு சொன்னீங்களப்பா. என்னுடைய பணிவான கேள்வி, எங்கே அந்த எழுப்புதல்? எங்கே எழுப்புதல்னு தேடி பார்த்தேன், அது எங்கேயுமே இல்லை. யாரோ சொன்னாங்க, என்னென்னமோ செஞ்சாங்க, வந்து எழுப்புதல் வருமா, மனுஷனுக்கு எழுப்புதல் வருமானா வரல. ஏன்னா இவங்க இப்போ சப்ஜெக்டை மாற்றிட்டாங்க, கம்மிங் வந்துருச்சு, அப்போ எழுப்புதல் அதெல்லாம் பேசக்கூடாது, அதிக பிரசிந்தனமா. சார், வருகை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற அன்பான போதகர்களே, என்னுடைய பணிவான கேள்வி, எழுப்புதல் வரும் என்று சொன்னீர்களே, வருகைக்கு முன்பாக அந்த எழுப்புதல் எங்கே? அதை விட்டுருவோம். பைபிள் சொல்லுது, புத்திரர்கள் எதிர்த்து நிற்பார்கள், அவர்கள் ஒளிமுக வாசலில் சத்துருக்களிடத்தில் பேசுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். புத்திரர்கள் சத்துருவினிடத்தில் பேசுவார்கள். பிள்ளைகள் அப்பாட்ட பேசுறாங்க. புத்திரன் தான் யார்கிட்ட பேசுறான்? சத்துருட்ட பேசுறான். இந்த மனநிலை அவனுக்கு எப்படி தெரியுமா வந்துச்சு? சொல்றேன், இவன் அப்பாட்ட பேசுறவன் தான்.
ஆனால் இவன் பிரச்சனையப்பா அப்பாட்ட பேசுகிறவன். இவன் எப்போவுமே அப்பாட்ட பேசுகிறனால இவனுக்கு வந்து சத்துரு வரும்போது அப்பாட்ட பேச மாட்டான், அவன் சத்துருட்ட பேசுகிறான். புரியுதா நான் சொல்கிறது? எப்போவுமே அப்பாட்ட பேசுகிறவன் தான் புத்திரன். அப்பாட்ட பேச 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 அவர் பேசுகிறத கேட்க 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 அவர் கூட நடக்க 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 பிள்ளை புத்திரனாய் மாறுகிறான். என் அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ புத்திரனாய் மாற வேண்டும் என்ற ரகசியத்தை சொல்லுகிறேன். நீ அப்பா கூட பேச பேச உனக்குள்ள புத்திரத்துவம் வெளிப்பட ஆரம்பிக்கும். வீட்டில் போய் வாசிங்க. அவர் ஜெபம் பண்ணும்படிக்கு ஒரு மலையின் மீது ஏறினார். ப்ரேயர், டாக்கிங் வித் காட், கான்வர்சேஷன், டயலாக். அவரோட பேசும்போது அவர் பேசுகிற நான் கேட்குறேன். கேட்கும்போது இன்ஃபர்மேஷன் எனக்குள்ளே வர வர என் மைண்டு மெச்சூர் ஆகுது. அப்பாவை பற்றி அறிவு எனக்கு கூடுது, என்னை பற்றி அறிவு எனக்கு கூடுது, என் சத்ருவை பற்றி அறிவு கூடுது. 3 அறிவு ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. ஒன்று, தன்னை பெற்றெடுத்த தகப்பனை பற்றிய அறிவு, பிதாவாகிய தேவனை பற்றிய அறிவு. 2வது, அவரிடத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட என்னை பற்றிய அறிவு. 3வது, என் சத்ருவை பற்றிய அறிவு, அவன் ஒன்றுமே இல்லைன்ற அறிவு. இந்த 3 அறிவும் தான் என்னை புத்திரனாய் மாற்றுகிறது, என்னை ஒரு குமாரனாய் மாற்றுகிறது. அப்பாவை பற்றி அறிவே இல்லாதவனுக்கு குழந்தையாக தான் இருக்கிறான். என்னைக்கு அப்பாவை பற்றி அறிவு வருதோ புத்திரனாகிறான். உங்கள் பிள்ளை பாலுக்கு அழுகும்போது அதை வச்சுட்டு நீங்கள் பாலை காய்ச்சறதுக்கு தான் நீங்கள் அடுப்படிக்கு போகிறீங்க. அந்த பிள்ளை என்னை காய்ச்ச சரி அடுப்படிக்கு போகிறேன் பாலை காய்ச்சிட்டு வருவான்னு அமைதியாக இருக்குதா? அதுக்கும் அழுகுது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரியல நம்ம அம்மா வந்து இப்போ நமக்காகத்தான் போகிறாங்கன்னு தெரியல. இதுதான் அந்த அறிவு, தகப்பனை குறித்த அறிவு இல்லாதனால ஒரு சின்ன விஷயத்துக்கு அழுகிறான் மனுஷன் திரும்ப திரும்ப. அவர் சொல்ல இருறா டே நான் பால் காய்ச்சன அதுக்கு ஒரு அழுகையை போடுறேன் ஐயான்றான். இப்போ இப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் புத்திரன் என்ன செய்கிறான்? அம்மா வந்து சாப்பாடு வைக்கிறேன், இந்த கிச்சனுக்கு போன உடனே என்னம்மா கிச்சனுக்கு போயிட்டு நான் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அழுகிறான், அழுக மாட்டேன்றான். ஏன்னா அவனுக்கு தெரியுது நமக்காண்டி தான் போகிறான். அந்த அறிவு கூடும்போது பாருங்க பதட்டம் குறையுது. அந்த புத்திரத்துவன்றது அதுதான் அறிவு, அப்பாவை பற்றி சிறப்பான அறிவு. இது இயேசு மறுரூப மலைக்கு போகிறாரு. இந்த மறுரூப மலையில் இந்த அந்த வந்து தேவ புத்திரத்துவம் வெளிப்படுறது, மகிமைனா என்ன, வந்து டிரான்ஸ்ஃபிகரேஷன்னா என்ன, இது எல்லாமே அந்த ஒரு இன்சிடென்ட்டில் அழகாக வந்தது. அப்புறம் லைட்னா என்ன, செகண்ட் கம்மிங் எப்படி, டிரான்ஸ்ஃபிகரேஷனுக்கு அப்புறம் கம்மிங் வருதா, கம்மிங்க்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபிகரேஷன் வருதா, எல்லாமே அந்த மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷனுக்கு போயிட்டீங்கன்னா டோட்டல் செகண்ட் கம்மிங்கோடைய டோட்டல் வந்து ஒரு மாடல் அங்கே இருக்குது. லூக்காவில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறையா அன்றைக்கி பேச வேண்டியிருக்கு. லூக்கா வாசிங்களேன். லூக்கா 9 லூக்கா 9:29. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, டிரான்ஸ்ஃபிகரேஷன் நடக்குது. அப்போ ப்ரேயர் பண்ணும்போது என்ன நடக்குது இங்கே பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் அப்பாவோடு உறவாடும் போது, என் அருமையான மகனே மகளே, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு உபவாசம் வைப்பாங்க, எதையாச்சும் கேட்க வைக்க, இப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருந்தால் நீ பிள்ளையாகவே இருக்கிற. ஆனால் தினந்தோறும் ஆவியானவர் உந்துதல் படி ஆவியினால் நடத்தப்பட்டு, அதான் எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ ஒரு புத்திரர்கள், எவர்கள் விசுவாசித்து இயேசு ஏற்றுக்கொண்டார்களோ ஒரு பிள்ளைகள், எவர்கள் ஆவியினால் நடத்தப்படாத புத்திரர்கள். அதன் தேவனோடு உறவாடுவது. தேவன்கிட்ட உன்னை வாங்கி வாழ வேண்டிய அவசியம் இந்த பூமியில் இல்லை. தேவன் அப்படி நம்மளை படைக்கலை என்பதை நான் ஆணித்தரமாய் பிரசங்கம் பண்ணினவன். இன்றைக்கு ஆணித்தரமாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். வாங்கி சாப்பிட்ற இடத்துல தேவன் நம்மளை வைக்கல, சகலத்தையும் முடிச்சு தான் வச்சிருக்கிறாரு. மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு ஜபம் தேவையே இல்லை. நான் உயிர் வாழ்றதை பற்றி பேசல, ஆளுகை செய்வதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னிடத்துல நீங்கள் கிருபைக்கு முன்பாக இருந்தபோது ஜெபித்தது அதிகமாக, கிருபைக்கு வந்த பிறகு ஜெபித்தது அதிகமாக அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, கிருபைக்கு முன்பாக, அந்த கிருபைக்கு முன்பாக ஜபத்தை மேன்மை அப்படிலாம் பேசுனீங்களா, அப்போ ஜெபிச்சது அதிகமா, அல்லது ஜபமே தேவையில்லடா வாழ்றதுக்கு சர்வைவலுக்கு ஜபமே தேவையில்லடா நீங்கள் பேசுனீங்களா, அப்போ ஜெபிச்சு அதிகமானு கேட்டால், கிருபைக்கு முன்னாடி அதிகமாக பின்னாடி அதிகமானு கேட்டால் பின்னாடி தான் நான் அதிகமாக ஜெபிச்சிருக்கேன். கம்பேர் பண்ண முடியாத அளவு ஜெபிச்சிருக்கிறேன். ஏன்னா அப்போ உசுருக்கு பயந்து ஜெபித்தேன். ஆனால் இன்னைக்கு கேரண்டி எனக்கு இருக்குது உயிர் போகாதுன்னு. ஆனால் மறுரூபத்திற்காக, தேவனுடைய மறுரூபத்துக்காக அல்ல, தேவனை அறிகிற அறிவுக்காக நான் அவரிடம் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். யார் சொன்ன கிருபையில் இருக்கலாம் ஜெபிக்க மாட்டேன்றான்னு? இங்கே தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. கடவுளோட பேச பேச அவரை குறித்த அறிவு, அவர் பேசுகிற வார்த்தைகள், அவைகள் தான் பிரசங்கங்களாய் மாறுகிறது. ஆகவே இங்கே பைபிள் சொல்லுது, இருதயத்தின் ஞான முகத்தை பிரகாசிக்க பண்ணும். இங்கே ஒரு முகம் வந்து க்ளோ ஆகுதுன்னா அவர் மனசில் அங்கே பிதா பேசின வார்த்தைன்ற விஸ்டம் உள்ளே போயிருக்கு. அப்போ ஜெபம் என்பது என்ன? பிதாவின் சத்தத்தை கேட்பது, அவரோடு நடப்பது. இத்தகைய அனுபவம் உனக்குள் இருக்கும்போது டிரான்ஸ்ஃபிகரேஷன் நடக்குது. எதான் வந்து சரீர மீட்பு அப்படின்னு வந்து ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கு. சரீர மீட்புன்னு சொல்லப்பட்டிருக்கு, புத்திரத்துவம் வெளிப்படுறதுன்னு வருது. இந்த இடத்துல பாருங்க, அந்த சரீரம் வந்து டிரான்ஸ்ஃபிகர் ஆகுது. நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் மகிமை, இங்கே மகிமைன்ற வார்த்தை வரும், புத்திரன்ற வார்த்தை வரும், வந்து எல்லாமே வரும் பாருங்க.
வந்து ஜெபமணியில் முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது. அன்றி மோசே எலியா என்ற 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமில் நிறைவேறப் போகிற மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுரும் அவரோடு இருந்த நித்திரை மயக்கமாக இருந்தால் ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற 2 பேரையும் கண்டார்கள். மகிமை என்ற வார்த்தை வந்துருச்சா? எத்தான் சொன்னா நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் மகிமை. அப்ப இந்த இடத்துல மகிமை என்பது எதை குறிக்கிறது? டிரான்ஸ்பிகரேஷன். இங்க பாருங்க, டிரான்ஸ்பிகரேஷன் ஆகுது, உடனே சொல்றாங்க மகிமை அப்படின்றாங்க. அப்ப நம்மிடத்திலிருந்து ஒரு மகிமை வெளிப்பட போது ரோமர் 8 சொல்லுது. அது என்ன? அதுவும் டிரான்ஸ்பிகரேஷன். இங்க இயேசு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு, மகிமை வெளிப்பட்டுருச்சுன்றாங்க. இதைத்தான் ரோமர்ல பவுல் சொல்றாரு, நம்மிடத்திலிருந்து அதே மகிமை வெளிப்படும். டிரான்ஸ்பிகரேஷன். அடுத்து அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை பார்த்து, ஐயரே நாம் இங்க இருக்கு நல்லது, உமக்கு ஒரு கூடாரமும் ஆளுக்கு ஒரு கூடாரம் போகலாம், கூடாரம் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு, அதனால கூடாரத்தை பத்தி பேசுறாரு. அவன் இப்படி பேசுகையில் ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மீது நிழலிட்டது. எத்தனை செகண்ட் கம்மிங்கு கம்பேர் பண்றேன். லைட் வருது, லைட் வந்ததுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கல, டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் லைட் அடிக்குது. கையை தட்டு வருது. ஆமென்.